இரட்டை சகோதரிகள். ஒரு நீண்ட நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தனது இரட்டை மகள்களான லீனா மற்றும் நான்சியுடன் வசித்து வந்தார். அவர் அவர்களை மிகவும் நேசித்தார். அவர்களுடன் விளையாடுவார், படிப்பதற்கும் உதவி செய்வார், எல்லா வகையான விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார். கண்ணியமான கனிவான 2 சிறுமிகளையும் கிராம மக்கள் விரும்பினர். ஆனால் அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து சுமார் 10 வயதாகும் போது ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. ஹே மாரி, விளையாட வெளியே வா. ஆப்பிள்களுடன் நிரம்பிய ஒரு புதிய மரத்தை இன்று நாங்கள் கண்டுபிடித்தோம். அப்படியா? ஆனால் என்னால் வர முடியாது. ஏன் முடியாது? என் அம்மா என்னை அனுமதிக்க மாட்டார். மாரி எங்கும் வரமாட்டாள். லீனா மற்றும் நான்சி, நீங்கள் இப்போது வளர்ந்து வருகிறீர்கள். பையன்களுடன் விளையாடும் முட்டாள்தனத்தை நிறுத்த வேண்டும். பெண்கள் அழகாக தோன்ற வேண்டும் மற்றும் காடுகளில் சுற்றி விளையாடாமல் சமையல் செய்ய மற்றும் சுத்தம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? ஆனால் இது உங்கள் தவறல்ல. நான் உங்கள் தந்தையிடம் பேச வேண்டும். நான்சியும் லீனாவும் சோகமாகவும் குழப்பமாகவும் நடந்து சென்றனர். அவர்கள் வேறொரு நண்பரின் வீட்டிற்கு சென்றார்கள். வணக்கம் ஜேக்கப் ஆண்டி. வணக்கம் பெண்களா, நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறீர்கள்? எங்களுடன் காட்டுக்கு வர விரும்புகிறாளா என்று சாலியிடம் கேட்க வந்தோம். வரமாட்டாள். நான் அவளுக்கு தையல் மற்றும் பின்னல் கற்பிக்க ஆரம்பித்துள்ளேன். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். காட்டில் விளையாடுவதை விட பயனுள்ள விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது வளர்ந்து வருகிறீர்கள். பெண்கள் அழகாக தோற்றமளித்து தையல் மற்றும் பின்னல் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்சியும் லீனாவும் அதை கேட்டு சோகமாக சென்றனர். என்ன நடக்கிறது? திடீரென்று ஏன் நம் நண்பர்கள் அனைவரும் விளையாடுவதை நிறுத்திவிட்டார்கள்? அங்கு பார், பையன்கள் விளையாடும் போது ஏன் பெண்கள் விளையாடக்கூடாது? லீனா, நான்சி, உங்களுக்கு காட்டில் மரம் ஏற விருப்பமா? இப்போது இல்லை ஸ்டீவன், சிறிது நேரம் கழித்து. ஏன் திடீரென்று தங்கள் தோழிகள் அனைவரும் விளையாடுவதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் என்று நான்சியும் லீனாவும் தங்கள் தந்தையிடம் கேட்க காத்திருந்தனர். அப்பா! ஆஹா, என் 2 தேவதைகள்! இன்று நாள் எப்படி இருந்தது? இரவு உணவு தயாராகிவிட்டது. வாருங்கள் செல்லங்களே. என் தேவதைகள் ஏன் பேசுவதும் இல்லை, சிரிப்பதும் இல்லை? உங்கள் மனதில் என்ன குறை? தந்தையே, பெண்கள் ஏன் அழகாக தோற்றமளித்து சமையல் மற்றும் சுத்தம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? அதோடு தையல் மற்றும் பின்னலும். இதை உங்களுக்கு யார் சொன்னது? இன்று நாங்கள் எங்கள் நண்பர்களை காட்டுக்கு வர அழைக்கச் சென்ற போது. அன்றைய தினம் நடந்த அனைத்தையும் நான்சியும் லீனாவும் தங்கள் தந்தையிடம் சொன்னார்கள். ஜானதன் திகைத்து போனார். பையன்கள் விளையாடும் போது ஏன் பெண்கள் முடியாது? சிறுவர்கள் செய்யும் அனைத்தையும் சிறுமிகளாலும் செய்ய முடியும் என் குழந்தைகளே. உண்மையில் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ஏன் பெண்களுக்கு மட்டும் சமைக்க தெரிந்திருக்க வேண்டும்? சரி, எப்படி சமைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாதா? நான் ஒரு பெண் அல்ல. இருந்தாலும் எனக்கு சமைத்தல், சுத்தம் செய்தல், தையல் வேலை போன்ற விஷயங்களை கற்றிருக்கிறேன். அனைத்தையும் அனைவரும் கற்றிருக்க வேண்டும். இதில் சிறுமிகள் சிறுவர்கள் என்ற பாகுபாடு இல்லை. பெண்கள் எதையும் கற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்களா? எதையும். குதிரை சவாரியுமா? குதிரை சவாரியும் தான். உங்களுக்கு கற்றுக்கொள்ள விருப்பமா? ஆம். எனவே ஜானதன் சிறுமிகளுக்கு குதிரை சவாரி கற்பிக்க தொடங்கினார். விரைவில் பெண்கள் அதை நன்றாக கற்றுக்கொண்டனர். ஆனால் சிறுமிகள் குதிரை சவாரி செய்வது கிராம மக்களுக்கு பிடிக்கவில்லை. உங்கள் பெண்களை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். எதை தடுப்பது? பையன்கள் செய்யும் காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். பெண்கள் குதிரை சவாரி செய்வது, மரங்களை ஏறுவது சரியானதல்ல. அவர்கள் தங்கள் வீடுகளை கவனித்து சுத்தம் செய்து சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் அவர்களின் இதயத்திற்கு பிடித்த எதையும் செய்து கொள்ளலாம். அவர்கள் சிறுவர்களை விட குறைந்தவர்கள் அல்ல. என் மகள்கள் யாரையும் துன்புறுத்தவோ தீங்கு செய்யவோ இல்லை. அதனால் நான் அவர்களை தடுக்க மாட்டேன். உண்மையாகவா? பெண்களால் சுயமாக சம்பாதித்து வாழ முடியுமா? சொல்லுங்கள். ஏன் முடியாது? இவர்களுக்கு பொருத்தமான வயதாகும் போது அதையும் கற்பிக்க திட்டமிட்டுள்ளேன். நான் விவசாயத்திற்கு மட்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை. விளைந்த தானியத்தை சந்தைகளில் விற்பதற்கும் நான் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன். பெண்கள் வியாபாரம் செய்கிறார்களா? இது கொடூரமான செயல்.
நீங்கள் கிராம சட்டதிட்டங்களுக்கு ஒத்துப்போகாவிட்டால் உங்கள் குடும்பம் இந்த கிராமத்திலிருந்து புறக்கணிக்கப்படும் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஜனதன். தலைவரே, நானும் என் குழந்தைகளும் எந்த தவறும் செய்யவில்லை. உண்மையில் உங்கள் மகள்களுக்கும் அவர்கள் விரும்புவதை கற்றுக்கொள்வதற்கான சுதந்திரத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் ஏன் ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டும்? பெண்கள் வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளலாம், ஆண்கள் வீட்டை கவனிக்கவும் சமைக்கவும் கற்றுக்கொள்ளலாமே. ஜானதன் என்ன பேசுகிறார் என்று அவருக்கே தெரியவில்லை. பெண்கள் வியாபாரம் செய்கிறார்களா? ஆண்கள் சமையல் கற்றுக்கொள்வதா? அப்படியே இருக்கட்டும். இதுதான் உங்கள் விருப்பம் என்றால் நீங்களும் உங்கள் மகள்களும் இந்த கிராமத்தில் நடக்கும் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் இனிமேல் பங்கேற்க மாட்டீர்கள். உங்கள் விருப்பம் தலைவரே. ஆனால் ஒன்றை கூறுகிறேன், என்றாவது ஒரு நாள் நான் கூறுவது சரி என்று தோன்றும். விரைவிலேயே கிராமத்தில் ஒரு விளையாட்டு போட்டி நடக்க இருந்தது. அதில் 20 கிராமங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் பங்கேற்க இருந்தார்கள். முழு கிராமமும் செயல்பாட்டில் மும்முரமாக இருந்தது. ஆனால் ஜானதன் மற்றும் அவரது மகள்கள் முன்னேற்பாடுகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை. இந்த தொடக்க விழாவிற்கு அமைச்சர் ரோலண்ட் நேரில் வருகிறார். அதனால் நமது ஏற்பாடுகளில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நான் விளையாட்டு போட்டியை காண விரும்புகிறேன். ஆனால் நமக்கு அனுமதி இல்லை. நீங்கள் மைதானத்தில் அனுமதிக்கப்படவில்லை, ஆனால் அதற்கு வெளியே இருந்து பார்க்க முடியும். உங்களுக்கு கிராமத்தின் மிக உயர்ந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டுமா? ஆம். விரைவில் விளையாட்டு போட்டியின் நாள் வந்தது. லீனாவும் நான்சியும் ஒரு மரத்தில் ஏறினார்கள். அது உயரமாக இருந்ததால் அங்கிருந்த முழு கிராமத்தையும் பார்க்க முடிந்தது. அமைச்சர் ரோலண்ட் தனது மகனுடன் பந்தயத்தை பார்க்க வந்தார். எல்லோரும் விளையாட்டுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு உள்ளூர் ரவுடி கூட்டம் அமைச்சரின் மகனை கடத்தினார்கள். இப்போது சானஸ்டில் இருந்து வந்த அத்லட்டுகள் அமைச்சர் முன்னால் அணிவகுத்து நிற்க போகிறார்கள். நான்சி, அங்கு என்ன நடக்கிறது? ஆமாம், அந்த வண்டி ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறது? அதுவும் அரங்கிலிருந்து விலகி செல்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. நாம் தலைவரிடம் சொல்ல வேண்டும். நாம் சொல்வதை யார் கேட்பார்கள்? அதோடு நாம் தலைவரிடம் செல்வதற்குள் வண்டி வெகு தூரம் எங்கு சென்றுவிடும் என்று நமக்கு தெரியாது. வா, அதை பின்தொடரலாம். எனவே 2 சிறுமிகளும் தங்கள் குதிரைகளில் ஏறி வண்டியை பின்தொடர்ந்தனர். வண்டி ஆழமான காட்டுக்குள் ஒரு குகைக்கு முன் நின்றது. பெண்கள் மரங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அது அமைச்சர் ரோலண்டின் மகன்தானே? ஆம், அவன் கடத்தப்பட்டிருக்கிறான். கிராமவாசிகளிடம் நாம் சொல்ல வேண்டும். லீனா, இங்கு குகையை நான் கண்காணிக்கிறேன். நீ சென்று தந்தையிடமும் தலைவரிடமும் சொல்லி அவர்களை அழைத்து வா. பாதுகாப்பாக இருப்பாயா? நான் இந்த மரத்தில் ஏறி கிளைகளில் மறைந்து கொள்கிறேன். இப்போது நீ போ. குதிரைகளை உன்னுடன் அழைத்துச் செல். கவனமாக இரு. மீண்டும் கிராமத்திற்கு சென்று தலைவரிடம் எல்லாவற்றையும் சொல்ல முயன்றாள். ஆனால் தலைவர் கேட்கவில்லை. உனக்கும் உன் சகோதரிக்கும் இங்கே அனுமதி இல்லை என்பது உனக்கு நினைவு இல்லையா? ஆனால் உங்களிடம் மிக முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டும் தலைவரே. ஒன்றும் சொல்ல வேண்டாம் குழந்தை. தலைவர் அவளுக்கு செவி சாய்க்காத போது லீனா திடீரென்று அமைச்சர் ரோலாண்டிடம் ஓடி எல்லாவற்றையும் சொன்னாள். அமைச்சரும் கிராம மக்களும் காட்டுக்கு விரைந்தனர். லீனா அவர்களை அழைத்துச் சென்றாள். நான்சி கடைசியாக பார்த்ததை அவர்களிடம் சொன்னாள். உங்கள் மகனை அந்த குகையில் வைத்திருக்கிறார்கள். வண்டிகளில் பொருட்களை ஏற்றுகிறார்கள். அவர்கள் விரைவில் வெளியேறப் போகிறார்கள். கிராமவாசிகளும் காவலர்களும் குகையை தாக்கி கடத்தல்காரர்களை அழைத்துச் சென்று அமைச்சர் ரோலண்டின் மகனை காப்பாற்றினர். உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஜனாதன், உங்கள் மகள்களால் தான் என் மகன் இன்று பாதுகாப்பாக இருக்கிறான். தலைவரே, உங்கள் கிராமத்தில் பெண்கள் மிகவும் சுதந்திரமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பெருமை எனக்கில்லை அமைச்சரே. ஜனாதனும் அவரது மகள்களும் தான் எங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். ஜனாதன், நீங்கள் சொல்வது சரிதான். சிறுவர்கள் செய்யும் அனைத்தையும் சிறுமிகளாலும் செய்ய முடியும். அதை அவர்கள் செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். பெண்களோ அல்லது ஆண்களோ யாரும் மற்றவர்களை விட வலிமையானவர்களோ பலவீனமானவர்களோ இல்லை. இருவரும் எதையும் செய்ய முடியும்.
சிறுவர்கள் சமையல் செய்யலாம், பெண்கள் குதிரை சவாரி செய்யலாம், பயனுள்ளவைகளை யார் வேண்டுமானாலும் செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும்.